ஹalleluya ஹalleluya இடத்திலே சந்தோஷமா இருக்கீங்க. ஹalleluya இந்த மழை நேரத்தில் கூட சரியான நேரத்துக்கு வந்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சங்கீத பகுதியை படித்துவிட்டு நாம் பாடல்களை கடந்து சொல்லுவோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 85 பைபிள் கொண்டு வந்தவங்க உங்களுடைய வேதத்தை திருப்பி வசனத்தை கண்ணிலே பார்க்க போல கேட்டுக்கொள்கிறேன். பைபிள் கொண்டு வராதவங்க அல்லது பைபிள் பார்க்க கஷ்டமாக இருக்கிறவங்க டிவி ஸ்கிரீனில் பார்க்கும்போது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 85 கோராயின் புத்திரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். சேர்ந்து படிங்க. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆரம்பணும். என்றென்று நீங்கள் கோபமாக இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை பிடித்திருக்கப்படுவீரோ. உமது ஜனங்கள் எங்களை மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப விடுவிக்க மாட்டீரோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் நம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்கள் மதுரை திருப்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று பொருத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து உழைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் நலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகள் வழியிலே நம்மை நிறுத்தும். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். சிஸ்டர் பக்கத்துல பாருங்க, பிரதர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம், துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah.
காத்துங்க மனக்கணி என்றும் இழக்காமல் கரங்களை காத்திடுவார் ஒரு பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் பதிப்போ மலையுள்ள பாடி பதிப்போ மணி
அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்துடுவார். நம்முடைய நோக்கமே என்னதான்? அதுதான். ஆண்டுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ள நாம் மறிக்க வேண்டும். வருகை இன்றைக்கு இருந்துச்சுன்னா கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். என்னுடைய சீனியர் பாஸ்டர் திருச்சி சிட்டி ஏபிசியுடைய முன்னாள் முதல்வர் நார்மலையா அடிக்கடி சொல்லுவாங்க, 100 வருஷத்துக்கு பிளான் பண்ணுங்க. வாழ்க்கையை குறித்து, ஊழியத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து 100 வருஷத்துக்கு என்ன பண்ணுங்க? பிளான் பண்ணுங்க, திட்டம் போட்டு வைங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் உதவிட்டு போவதற்கு மனதை என்ன பண்ணிக்கங்க? ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நாம தேவனுடைய சபைக்கு உடனாக வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுபாவம் மாறவில்லை என்று சொன்னால், ஜென்ம சுபாவம் மாறவில்லை என்று சொன்னால், அல்லது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பேச்சுகளிலே, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே, நம்முடைய கிரியைகளிலே நாம் மாறவில்லை என்று சொன்னால் ரொம்ப துக்கமான காரியம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வருடமும் ஒரு மாற்றத்துக்குள்ளாக, ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு மாற்றத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். வழியா சொல்லுவோமா? செய்வது பெரிய விஷயம் கிடையாது. வேதத்தை படித்து கரைச்சு குடிப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவருக்காக பாடல்களை பாடி ஆராய்ப்பது பெரிய விஷயம் கிடையாது. என்ன மாற வேண்டும்? ஜென்ம சுபாவம் மாற வேண்டும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த பரிசுத்தத்தை தான் பிசாசு என்ன பண்ணுகிறான்? அலட்சியம் பண்ண வைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே பரிசுத்தம் இன்றைக்கு ரொம்ப முக்கியம் என்று சத்தியம் அன்றைக்கும் சொல்லுகிறது, இன்றைக்கும் எக்காலமும் மாறாத ஆவியானுடைய வசனம். சொல்லுவோமா? எக்காலம் பரிசுத்தத்துக்கு நாம் முன்னேறி சொல்ல வேண்டும். தேவர்களே, இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும் என்கிற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவை சொல்லியே என்றென்றும் போற்றும். இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவை சொல்லியே என்றென்றும் போற்றும். பாடி பாடி
வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருப்போம். தேவனை பாடி பாடி மகிழ்ந்திருப்போம். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருப்போம். உள்ளுக்குள்ள இருக்கிறது அம்மா சொன்ன உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆத்மா. பாருங்க, நம்ம 3 விதமான தன்மைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். அது ஆவி தேவன். புரியுதுங்களா? அதுதான் தேவனுடைய அந்த ஜீவ ஆத்மாவான ஆட்சி வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பாங்க. அது அடுத்தது சரீரம். இந்த சரீரம் அம்மா அப்பா தந்தது. இந்த சரீரம் தாயின் கருவிலே உருவானது. ஓகேங்களா? ஆத்மா அப்படின்னா என்னன்னா நம்முடைய சுத்தம், அறிவு, மனம், விருப்பம். சொல்லுங்க. சுத்தம், மனம், அறிவு, விருப்பம். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற காரியம் தான் ஆத்மா. இது எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற காரியம் தான் ஆத்மா. ஆவி பரிசுத்தம் உள்ளது. இந்த ஆவி என்றைக்கும் கெட்டு போகாது, அழியாது. அந்த ஆத்மா நாயம் அது அது சரீரத்துக்குள்ள சேர்த்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆத்மாவை ஆவியை கெடுக்கிறது எது? கெடுக்கிறது எது? கெடுக்கிறது எது? சரீரம். சொல்லுங்க. சரீரம். நம்ம சரீரம் தான்
இந்த சரீரம் தான் நம்முடைய ஆவியை, நம்ம ஆத்மாவை கெடுக்கிறது ரொம்ப மும்முரமாக இருக்குது. அதனால தான் சொல்லுகிறார், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடிக்கிட்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்ய முடியாதபடிக்கு, நாம் அப்படின்னா நம்ம ஆவி மனுஷன் விரும்புகிறதை செய்ய முடியாதபடிக்கு இந்த சரீரம் என்னப்பட்டு கொண்டே இருக்கும், தடை பண்ணிக்கொண்டே இருக்கு. இந்த சரீரம் உலகத்துக்குரியது, நம்முடைய ஆவி தேவனுக்குரியது. நிறையா சொல்லுங்க. ஆமா, நாம் பரலோகம் போகும்போது இந்த சரீரத்தில் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஆண்டவர் இன்னொரு சரீரத்தை கொடுப்பார், அது மகிமையின் சரீரம். நிறையா சொல்லுங்க. அந்த சரீரத்தில் பாவம் இருக்காது. அப்ப இந்த ஆத்மா அப்படின்னா, நான் திரும்ப சொல்றேன், அறிவு, சித்தம், மனம், விருப்பம் சார்ந்த ஒரு பகுதி தான் ஆத்மா. இந்த ஆத்மா விருப்பப்படி நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பலன். அதனால சொல்லப்பட்டிருக்கு, பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல. ஆமா, நீ உன் ஆத்மா எப்படி, உன் மனசு எப்படி இருக்குது அப்படி செஞ்சுக்கிறாரு. உன் மனம் என்ன இருக்குது, இதை செய்யறதுலையா செஞ்சுக்க, அதனுடைய பலன் அனுபவிக்கும். அவ்வளவுதான். அதான் வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணணும், ஆவி பக்கம் திரும்பி ஆவியா நம்முடைய ஆவிக்குரிய அந்த காரியத்துல இந்த ஆத்மா ஓடிட்டு தேவனுக்குரிய காரியங்களை செய்வதற்கு இந்த ஆத்மா என்ன பண்ண வேண்டும், நாம பழக்கம் பண்ணும்போது இந்த சரீரத்திற்கு தீய காரியம் என்ன ஆகிடும், அது வெளியே போயிடும். இதுதான் உங்களுக்கு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் ஆன்மீக கூட்டங்கள், ஆத்மீக கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி இடத்துல என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 1000 பாடல்களால் அதிசய நாதரை நான் துதித்திடுவேன் என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன்.
யாவே ஒமேகா. புதிய உறுப்பு போல பழையவர்களை சேதமானதை புதுவே போல மாற்றி கொடுத்து அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்போர் திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கிறேன். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளாக இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நீ வாழ்கிற வீட்டிலே சமாதானத்தை காண்பார். தேவ பிரசன்னம் வீட்டை நிரப்பும். இந்த வருடம் தேவ மகிமை ஒரு வாசஸ்தலத்தை வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே ஒருவர்.
எவ்வளவாய் கலங்கி கொண்டிருக்கிறோம், எவ்வளவாய் உடைக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளவாய் நொறுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் யாரும் அறிய முடியாதப்பா. ஆனால் நீங்க அறிந்திருக்கீங்க, நீங்க அறிந்திருக்கீங்க. மனுஷ குலத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறோம். என்னுடைய இருதயத்தின் வழி என்ன என்பதை நாம் உணர்கிறது போலவே உணர்கிற ஒரு அன்பை தரப்பட்டது. அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். தேவனுடைய உங்க வழிகளை, உங்க வேதனைகளை, உங்க கவலைகளை அவர் பார்த்து கொண்டிருந்தார். கண்ணீரோடு விதைத்த எல்லாவற்றுக்கும் எவ்விதமாய் அறுக்கும்படி ஆண்டவர் நிச்சயம் சொல்வார். ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி கடைசி ஒரு விஷயம் துதி சகல துதி கனமகிமை எல்லாவற்றையும் உங்கள் பாதத்திலே முத்தமாய் காணிகளை சமர்ப்பிக்கிறோம். ஏற்று மகிமை கொடுமைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.